ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துரிய காண்டத்தின் முதல் அத்தியாயம். நாரத மாமுனிவரின் ஆலோசனைப்படி பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் தனது எதிரிகளாக கருதிய கம்சன் வசுதேவரையும் அன்னை தேவகியையும் சிறையில் அடைத்து இரு சகோதரர்களையும் கொல்ல ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான். அக்ரூரரை, மகா சாதுவான அக்ரூரரை நந்த மகாராஜரின் பிரஜத்திற்கு சென்று தெய்வங்களான ஸ்ரீ கிருஷ்ண பலராமரை வடமதுரைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். அவர் வாசுதேவர் மற்றும் கம்சன் மற்றும் சாணூரரை அழைத்து வரும் ஆவார். பிரபஞ்சத்தின் ஆன்மீக குருவான தேவகியின் உச்சப்பட்ட மகிழ்ச்சியால் உண்டான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். பிரபஞ்சத்தின் ஆன்மீக குருவும் வாசுதேவரின் மகனாக அவதரித்தவரும் கம்சனையும் சாணூரனையும் நசுக்கியவரும் அன்னை தேவகிக்கு உச்சபட்ச பேரின்பத்தை வழங்கியவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். மன்னர் பகுலாஸ்வர் வினவினார், நாரத மாமுனிவரே, வடமதுரையின் கிருஷ்ணர் என்னென்ன லீலைகள் செய்தார்? ஏன் எப்படி கம்சனை வதம் செய்தார்? இதையெல்லாம் எனக்கு விரிவாக கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஒரு நாள் தெய்வீக பகவான் ஸ்ரீஹரியால் ஈர்க்கப்பட்டு அசுரர்களை கொல்லும் எனது முயற்சியை மேலும் மேம்படுத்துவதற்காக நான் வடமதுரையின் அற்புதமான நகரத்திற்கு சென்றேன். அங்கு வந்தவுடன் நான் கம்சனின் அரசவைக்குள் நுழைந்தேன். அங்கு கம்சன் தேவேந்திரனிடமிருந்து கைப்பற்றிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அங்கு குடைகள் அமைக்கப்பட்டு அழகான தலைப்பாகை அசைக்கப்பட்டது. அவரது வலிமை, வீரம் மற்றும் கொடுமை காரணமாக அவர் மற்ற பாம்புகளின் அரசரை போல வலிமையானவராக தோன்றினார். அரபங்களின் அரசரை போல மிகுந்த வலிமையுடன் காட்சி தந்தார். அவர் நான் வந்தவுடன் என்னை வணங்கி வரவேற்று கௌரவித்தார். அப்போது நான் அவரிடம் கூறியதை கேளுங்கள். வடமதுரையின் அரசரே, உங்கள் கரங்களிலிருந்து தப்பித்து வானத்தில் பறந்த பெண் தேவகியின் மகள் அல்ல, அன்னை யசோதையின் மகள். தேவகி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பெற்றெடுத்தாள். ரோஹிணி பலராமரை பெற்றெடுத்தாள். அரக்கர்களின் அரசரே, உங்கள் எதிரியான வாசுதேவர் தனது 2 மகன்களான பலராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரை தனது நண்பர் நந்தரிடம் ஒரு பொக்கிஷமாக ஒப்படைத்துள்ளார். ஏனெனில் அவர்கள் உங்கள் பயத்திலிருந்து பாதுகாக்கப்படட்டும். பூதனையிலிருந்து அரிஷ்டாசுரன் வரை அளிக்கப்பட்ட அனைத்து கடுமையான சக்தி வாய்ந்த அசுரர்களும் இந்த இருவராலும் காட்டில் கொல்லப்பட்டனர். அவர்கள் உங்கள் மரணம் என்று கூறப்படுகிறது. என் வார்த்தைகளை கேட்டு போஜராஜ கம்சன் கோபத்தால் நடுங்கினார். அவர் தனது கூர்மையான வாளை எடுத்து வீரனின் மகனான வசுதேவரை சபையிலேயே கொன்றார். ஆனால் நான் அவரை தடுத்தேன். இருப்பினும் அவர்களையும் அவர்களது மனைவியையும் வலுவான மற்றும் கனமான சங்கிலிகளால் கட்டி சிறையில் அடைத்தார். நான் கேசவனிடம் பேசிய பின்னர் நான் வெளியேறினேன். அசுர மன்னன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் கொல்ல கேசி என்ற பெரிய அசுரனை அனுப்பினார். அதன் பிறகு வலிமை மிக்க போஜராஜன் கம்சன் சாணூரன் போன்ற மல்யுத்த வீரர்களையும் குவலையாபீடம் என்ற யானையின் பாகனையும் வரவழைத்தார். மேலும் தனது கடமைகளை கையாளும் மற்ற மனிதர்களையும் அழைத்து அவர்களிடம் இவ்வாறு கூறினார். கம்சன் அரசன் கூறினார், அயோக்கியனே, வலிமை மிக்க சாணூரனே, பலராமனே, கிருஷ்ணனே இருவரும் என் மரணமாவார்கள். நாரத மாமுனிவர் அதை எனக்கு தெளிவாக விளக்கியுள்ளார். எனவே அவர்கள் இங்கு வரும் பொழுது நீங்கள் அனைவரும் மல்யுத்த வீரர்களின் மல்யுத்த அசைவுகளை காட்டி அவர்களை கொல்ல வேண்டும். இப்போது விரைவாக மல்யுத்த அரங்கத்தை அழகாக அலங்கரிக்கவும். மகௌத் போதையிலிருந்த யானை குவலையா பீடத்தை அரங்கின் நுழைவாயிலில் நிற்கச் செய். எதிரிகள் வரும்போது அவர்களை கொல்லச் செய். பணியாளர்களே, வரும் சதுர்த்தசி திதி என்று அமைதிக்காக தனுர் யாகம் செய்வோம். அமாவாசை அன்று இங்கே ஒரு மல்யுத்த போட்டியானது நடைபெறும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, தனது நெருங்கிய நண்பர்களிடம் இதை கூறிய கம்சன் உடனடியாக அக்ரூரரை தன்னிடம் அழைத்து ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைச்சர்களுக்கு பிரியமான அறிவுரைகளை கூறினார். கம்சன் கூறினான், தளபதி, தாம் என் மரியாதைக்குரியவர். எனவே என்னுடைய இந்த அருமையான அறிவுரையை கேளுங்கள்.
ஐயனே, நீங்கள் நாளை காலை நந்தரின் விரஜத்திற்கு சென்று எனக்காக இதை செய்யுங்கள். வசுதேவரின் 2 மகன்களும் அங்கு வசிப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என் எதிரிகள். நாரத மாமுனிவர் இதை எனக்கு தெளிவாக விளக்கியுள்ளார். மாடு மேய்ப்பவர்கள் நந்தருடனும் மற்றவர்களுடனும் இங்கு வர வேண்டும். மேலும் வடமதுரை நகரத்தை காட்டும் சாக்கில் இருவரையும் ஒரு தேரில் ஏற்றி விரைவாக இங்கு அழைத்து வர வேண்டும். இங்கு வந்ததும் அந்த 2 சிறுவர்களையும் யானைகளாலோ அல்லது சிறந்த மல்யுத்த வீரர்களாலோ கொல்லச் செய்ய வேண்டும். அவ்வாறு நான் கொல்லச் செய்வேன். அதன் பிறகு நந்தரையும் ரிஷபானுவரையும் 9 நந்தர்களையும் வசுதேவருக்கு உதவி செய்யும் உபநந்தர்களையும் நான் கொல்வேன். பின்னர் வசுதேவரையும் அவரது உதவியாளரான தேவகரையும் ராஜ்யத்தை கைப்பற்ற ஆர்வமுள்ள என் வயதான தந்தை உக்ரசேனரையும் நான் கொல்வேன். இவை அனைத்திற்கும் பிறகும் நான் அனைத்து யாதவர்களையும் அழிப்பேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. மந்திரியாரே, இவர்கள் அனைவரும் மனித உருவில் தோன்றும் தெய்வங்கள். சந்திரபதியின் அற்புதமான அதிபதியான சக்தி வாய்ந்த சகுனி எனக்கு ஒரு சிறந்த நண்பர் ஆவார். பேய் சித்திரவதை செய்பவன், வலிமையானவன், ஓநாய், கலப்பினன், தொப்புள் போன்ற மகாநபரும் ஹரிஷ்மா சாஸ்திரரும் என் நண்பர்கள். எனக்காக தங்கள் உயிரை கூட தியாகம் செய்ய முடியும் அவர்களால். ஜராசந்தன் என் மாமனார். த்வித் என் நண்பர். பாணாசுரனும் நரகாசுரனும் என் மீது நல்லெண்ணம் கொண்டுள்ளனர். இந்த பூமியை வென்று தேவேந்திரன் உள்ளிட்ட கடவுள்களை கட்டி போட்டு செல்வத்தின் அதிபதியான குபேரனை மேரு மலையின் அணுக முடியாத குகைகளில் வீசிய பிறகு அவர்கள் 3 உலகங்களையும் என்றென்றும் ஆழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை, ஐயமில்லை. தனபதே, தாங்கள் கவிஞர்களில் மூலோபாய அறிஞர்கள் சுக்ராச்சாரியாரை போலவும் இந்த பூமியில் பிரகஸ்பதியை போலவும் உரையாடுகிறீர்கள். எனவே இந்த பணியினை உடனடியாக முடிக்கவும். அக்ரூரர் கூறினார். எதுபதி, நீ பெரிய ஆசையை நிறைவேற்றிவிட்டால் கடல் தானே படைக்கப்பட்டுள்ளது. கடவுள் விரும்பினால் இந்த கடல் ஒரு பசுவின் மடியை போல மாறும். கடவுள் சாதகமாக இல்லாவிட்டால் அது ஒரு மகத்தான கடலாகவே இருக்கும். கம்சன் கூறினான். வலிமையான மனிதன் விதியை நம்புகிறான். அவர்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் பணி செய்கிறார்கள். பலவீனமான விதியை சார்ந்து இருக்கிறார்கள். காலத்தின் உருவகமான பகவான் ஸ்ரீஹரி செல்வாக்கின் காரணமாக கர்மயோகி எப்போதும் அமைதியாக இருப்பார். நாரத மாமுனிவர் கூறினார். இவ்வாறு மகா மந்திரி அக்ரூரருக்கு இதனை கூறிவிட்டு கம்சன் சபையிலிருந்து எழுந்து சற்று கோபமடைந்து மெதுவாக உள் அறைக்குள் சென்றான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான கம்ச மந்திரம் என்ற தலைப்பு கொண்ட கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான கம்ச மந்திரம் என்னும் தலைப்பு கொண்ட முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.